இங்க ஒரு பொண்ணு செஃப் கிட்ட கேரட் எல்லாம் சின்ன சின்னதா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செஃப் வந்து இவங்க சொல்ற எதுவுமே காதுல வாங்கிக்கல. என்னதான் இவங்க வந்து கோ செஃபா இருந்தாலும் அங்க இவங்களுக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணு என்னதான் கஷ்டப்பட்டு சமைச்சாலும் அதுக்கு பாராட்டு வாங்குறது எல்லாமே ஹெட் செஃப் தான். சோ இந்த ரெஸ்டாரண்ட்ல நமக்கு ஃபியூச்சரே இல்ல அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அந்த வேலையை விட்டு போயிட்டு வேற ஒரு பெரிய ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அங்க வந்து பெரிய கஸ்டமர் வந்து சாப்பாடு பிடிக்காம அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்த ஹெட் செஃப்க்கு அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம இருக்க மேனேஜரும் சரி வேற ஒன்னு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு அந்த கஸ்டமருக்கு வேற ஒரு சாப்பாடை எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. உடனே அந்த கஸ்டமரும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல மேனேஜரும் செஃப்பும் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப திரும்பி அந்த பொண்ணு அந்த மேனேஜர் கிட்ட அவருக்கு டிஷ் எல்லாம் சர்வ் பண்ணியாச்சு, சீக்கிரமா மத்த டிஷ் எல்லாம் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே மேனேஜரும் அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா கஸ்டமர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப செஃப் கிட்ட போய் கேக்குறாரு. அப்ப செஃப் என்ன சொல்றாரு, நான் அதை சமைக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் மேனேஜருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த பொண்ணு தான் அந்த டிஷ்ஷை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேனேஜர் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த கிட்ட அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களுமே அந்த பொண்ணு வந்து டெம்பரரி ஒர்க்கர் தான், அவங்க வேலையை முடிஞ்சோடனே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணுமே புக் வாங்க காசு இல்லாம லைப்ரரியில ஓசியா படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. மேனேஜர் உடனே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே இவங்களுமே அங்க கிளம்பி போறாங்க. அப்ப மேனேஜருமே அந்த பொண்ணு கிட்ட நீ தான் இந்த சாப்பாட்டுல வந்து கிராம்பு ஆட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு பொண்ணுமே ஆமா நான் தான் ஆட் பண்ணேன், அந்த கஸ்டமர் வந்து பல்லு வலியில அவஸ்தைப்பட்டு இருந்தாரு, அதை நான் பார்த்தேன், அதனாலதான் அந்த டிஷ்ல வந்து கிராம்பு ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. கிராம்பு ஆட் பண்ணனாலதான் அந்த பெயின் ரிலீஃப் ஆயிருக்கு. அந்த ரிலீஃப் ஆனதுனாலதான் அந்த கஸ்டமரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா சாப்பிட்டு இருந்திருப்பாரு. ஒரு கஸ்டமரோட பிசிக்கல் கண்டிஷனை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு செஃபோட வேலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன மேனேஜர் அடுத்த செகண்ட் யோசிக்காம அந்த பொண்ணை வேலைக்கும் எடுத்துக்கிறாரு.